முதல் தகவல் அறிக்கையுடைய சுருக்கத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் கரூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஊர்காவல் நிலையத்திலிருந்து 9 மணிக்கு கிடைக்கப்பட்ட மருத்துவமனை தகவலுடைய அடிப்படையில், அதாவது சனிக்கிழமை இரவு 9 மணி அளவில் கிடைக்கப்பட்ட மருத்துவமனை தகவலுடைய அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த விபரம் அப்படிங்கிறது தான் இந்த முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது தமிழக வெற்றிக்கழக மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், அவரது கட்சியினுடைய தலைவர் விஜய் கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்டு கொடுத்த விண்ணப்பத்தினுடைய அடிப்படையில் தான் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் 27/9/2025 அன்னைக்கு கரூர் நகர உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர்களுடைய செயல்முறை ஆணைப்படி 11 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு இடத்துல இப்போ திருச்சியில் பார்த்தோம் 23, அரியலூரில் 25, பெரம்பலூரில் 24, இந்த மாதிரி ஒவ்வொரு இவங்களுடைய பிரச்சாரத்துக்கு நிபந்தனைகள் விதிச்சாங்க இல்லையா? அதே போல் கரூரை பொறுத்த வரைக்கும் 11 நிபந்தனைகளோடு தான் தாவேகாவினர் பிரச்சாரத்தில் ஈடுபடுறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறது இந்த முதல் தகவல் அறிக்கை மூலமாக தெரிய விடுது. காவல்துறை தலைவர், மத்திய மண்டலம் மற்றும் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடைய மேற்பார்வையில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், துணை காவல் கண்காணிப்பாளர், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், ஆளுநர்கள், ஊர்காவல் படையைச் சேர்ந்த 500 காவலர்கள், இவங்க போலீஸார் தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது இல்லையா, 500 காவலர்கள் டிப்ளாய் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதபடி 500 காவலர்கள் பாதுகாப்பு, அதே போல் போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணிக்கு நியமிக்கப்பட்டு கரூர் நகர மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை தரப்பிலிருந்து. அதே போல் இந்த நிலையில் காலை, அதாவது 27ஆம் தேதி அன்னைக்கு காலை 9 மணிக்கு பல்வேறு தொலைக்காட்சிகளில் தமிழக மக்கள் கட்சி தலைவர் விஜய் மதியம் 12 மணிக்கு கரூர் வர இருப்பதாக சொன்னதன் பேரில் காலை 10 மணியிலிருந்தே பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் பெருமளவில் அந்த கரூர் பகுதிக்கு வர தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் இடம்பெற்றிருக்கு. இதனால் அந்த கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தான் அவர் தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கிறதா இருந்துச்சு, பிரச்சாரத்தில் ஈடுபடுறதா இருந்துச்சு. அதே வேலுச்சாமிபுரம் மெயின் ரோடு, கோவை சாலை, முனியப்பன் கோவில் ஜங்ஷன், திருக்காம்பளியூர் ரவுண்டானா, மதுரை சேலம் பைபாஸ் ரோடு, இந்த இடங்களில் கூட்டம் ரொம்ப அதிக அளவில் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்பத்திலிருந்து? காலை 10 மணியிலிருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்கள் கொடுத்த விண்ணப்பத்தில் 10,000 தொண்டர்கள் தான் வருவாங்க அப்படின்னு எழுதி கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு அனுமதி வேணும்னு ஒரு விண்ணப்பம் கொடுப்பாங்க இல்லையா? அந்த விண்ணப்பத்தில் எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதில் 10,000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பிரச்சார கூட்டத்துக்கு 25,000த்திற்கும் மேற்பட்டோர் வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில தான் 27ஆம் தேதி அன்னைக்கு மாலை 4:45 மணி தமிழக வெற்றி கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம்பாளையம், தவிட்டுப்பாளையம் வழியா நுழைந்து வேண்டுமென்றே காலதாமதம் செய்து தெருவில் அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ பல்வேறு இடங்களில் நடத்தி போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடைஞ்சல் ஏற்படுத்தி அதிக இடங்களில் நிபந்தனைகளை மீறியும் வரவேற்புகள் நடத்தியும் காலதாமதம் செஞ்சு மாலை 6 மணிக்கு முனியப்பன் கோவில் ஜங்ஷனில் ராங் ரூட்டில், அதாவது ரோட்டுடைய வலதுபுறத்தில் கட்சியினுடைய தலைவர் விஜய் வாகனங்களை அழைத்து சென்று மாலை 7 மணிக்கு வேலுச்சாமிபுரம் ஜங்ஷனில் தொண்டர்களுடைய கூட்டத்திற்கு நடுவே வாகனத்தை நிறுத்தி சிறிது நேரம் வேண்டுமென்றே காலதாமதம் செஞ்சதால அதே இடத்துல அளவுக்கு அதிகமான மக்கள் கூடியிருந்ததுனாலையும் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்குது. கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கூட்டம் அலைமோத செய்து மக்களிடையே தேவையற்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியும் அசாதாரண சூழல்கள் ஏற்பட்டு கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல், கொடுங்காயம், உயிர் சேதம் ஏற்படும் அப்படின்னு தாவேக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் கிட்டையும், பொதுச் செயலாளர் ஆனந்த் கிட்டையும், இணை செயலாளர் CTR நிர்மல்குமார் கிட்டையும், அதே போல தாவேகாவுடைய நிர்வாகிகள் பலரிடத்திலையும் காவல் துணை கண்காணிப்பாளர் பல முறை எச்சரித்தும் அறிவுரை வழங்கியும் அவர்கள் கேட்கவில்லை அப்படிங்கிறதும் இந்த முதல் தகவல் அறிக்கை மூலமாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது. அதே போல் நாங்கள் சொன்னதை கேட்காம தொடர்ந்து அசாதாரண செயல்களில் ஈடுபட்டதால் போதிய பாதுகாப்பு போலீசார் வழங்கினப்பவுமே தாவேகா தொண்டர்களுக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நிர்வாகிகள் எவரும் தொண்டர்களை ஒழுங்குபடுத்தாமல் ரோட்டில் அருகில் உள்ள கடைகளுக்கு நிழல் தர வேண்டி அமைக்கப்பட்டிருந்த குறுகிய சரிவான தகர கொட்டகைகளிலும்
அதே போல அருகில் இருந்த மரங்கள்லையும் கட்சி தொண்டர்கள் ஏறி உட்கார செஞ்சதனால, யார் உட்கார செஞ்சதா சொல்றாங்க? தாவேகா நிர்வாகிகள் உட்கார செஞ்சதா சொல்றாங்க. இதனால அந்த தகர கொட்டகை உடைந்தும் மரம் முறிந்ததால் அதில் உட்கார்ந்திருந்த தொண்டர்கள் கீழே நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மீது சரிந்து விழுந்திருக்கிறாங்க. இதனால பொதுமக்களில் பெரும்பாலானோருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அதனால அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தாவேக கட்சியுடைய கரூர் ஏற்பாட்டாளருக்கு விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டத்திற்கு மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை காவல்துறை அனுமதி வழங்கப்பட்டிருந்துமே குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் அப்படிங்கிற கட்டாய நிபந்தனை இருந்தப்பவுமே அதிக மக்கள் கூட்டத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய அரசியல் பலத்தை பறைசாற்றும் நோக்கத்தோட கட்சி ஏற்பாட்டாளர்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு விஜய் அவர்கள் கரூருக்கு வருவதை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியும் அந்த நீண்ட தாமதத்தின் காரணமாக பல மணி நேரங்களாக காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெயில்லையும் தாகத்திலையும் சோர்வடைஞ்சிருக்கிறாங்க. அதிகபட்ச வெயில், அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய டீஹைட்ரேஷன் இதுல பெரிய காரணமா சொல்லப்படுது. நீண்ட நேர காத்திருப்புக்கு போதுமான தண்ணீர் தேவை, மருத்துவ வசதி தேவை. இது எதுவுமே இல்லாம அதிக கூட்டம் காரணமா ஏற்பட்ட அழுத்தத்தால மக்களுடைய உடல்நிலையில சோர்வு ஏற்பட்டிருக்கு. இதன் விளைவாகத்தான் இந்த சம்பவத்துல அதிக அளவில் மிதிபடுதல் ஏற்பட்டு மிதிபட்டே 11 அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அந்த விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பலருக்கு காயங்கள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் நகர காவல் நிலைய குற்ற எண் 855/25, அதாவது இந்த தேதி வந்து 27/9/2025 தேதி 9:45 மணிக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் இந்த முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மூலமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, திட்டமிடப்பட்டு காலதாமதம் செய்யப்பட்டிருக்கு. கரூருக்கு 4 மணி நேரம் லேட்டா வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன டைம் வேற, அவங்க அங்க வந்த டைம் வேற. இன்னொன்று, வேலாயுதம்பாளையம் தவிட்டுப்பாளையம் பகுதியில் அவங்க வேணும்னே ராங் ரூட்ல போய் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அதே போல அந்த ஒவ்வொரு இடங்கள்லையுமே அந்த தொண்டர்களை வந்து கரூர் மாவட்ட நிர்வாகிகளும் சரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளும் சரி கட்டுப்படுத்த தவறிட்டாங்க, ஒழுங்குபடுத்த தவறிட்டாங்க. இதன் காரணமாக தொண்டர்கள் எல்லாருமே சோர்வடைஞ்சு காத்து வேணும், அங்கே ரொம்ப சஃபகேட்டிங்காகவும் ரொம்ப டீஹைட்ரேட்டிங்காகவும் இருந்ததுனால காத்து வேணும் அப்படிங்கிறதுனாலே அங்கே இருக்கக்கூடிய தகர கொட்டகை, அந்த மரக்கிளை, இந்த எல்லா இடத்துலையும் போயிட்டு அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அங்கேருந்து தவறி விழுந்து கீழே நின்றுகிட்டு இருந்த மக்கள் மேலே விழுந்து இப்படி மிதிப்பட்டே 11 பேர் இறந்திருக்கிறாங்க. இதில் ஒழுங்கான திட்டமிடல் இல்லை, அவங்க நேரத்துக்கு வரல. இது போன்ற பிரதான காரணங்கள் அதில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் கிட்ட பேசலாம். சதீஷ், இப்போ இந்த எஃப்ஐஆரில் நிறைய முக்கிய தகவல்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க இல்லையா? திட்டமிட்டு 4 மணி நேரம் தாமதம் ஏற்படுத்திட்டாங்க, தொண்டர்கள் அவங்க ஒழுங்குமுறைப்படுத்தலை, இதனால தொண்டர்கள் இந்த மரக்கலையெல்லாம் ஏறினாங்க வந்தாங்க, இதனால கீழே விழுந்தாங்க, நிலை தடுமாறினாங்க. அதே போல் போக்குவரத்தில் வந்து அவங்க ராங் ரூட் எடுத்தாங்க, இதனால் போக்குவரத்து நெரிசல் ஜாஸ்தி ஏற்பட்டுச்சுன்னு அடுக்கிக்கிட்டே போகிறாங்க இல்லையா? இதுக்கு என்னென்ன பிரிவுகளின் கீழே தண்டனை கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக இந்த முதல் தகவல் அறிக்கையில 5 பிரிவுகளின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 பிரிவுகள் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐபிசி இந்திய தண்டனை சட்டம், தற்போது அது பிஎன்எஸ் வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. 5வதாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு மாநிலத்திற்கென்று பிரத்யேகமா இருக்கக்கூடிய தமிழ்நாடு பொது சொத்துக்களை சேதப்படுத்துவதை தடுப்பதற்கான சட்டம். இந்த 5 பிரிவுகளும் பார்த்தோம்னு சொன்னா, முதற்கட்டமாக பிஎன்எஸ் 105 படி கொலைக்கு சமமான குற்றமாக கருதப்படும். இது வந்து கொலை என்பது ஒருத்தரை நேரடியாக பிசிக்கலா கொலை பண்றது கிடையாது, ஆனா கொலை நடக்கும் என்று தெரிஞ்சு நடக்கூடிய சம்பவம், அதுதான் கொலைக்கு சமமான குற்றம் என்கிற அடிப்படையில் பிஎன்எஸ் 105. இதற்கு 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நான் பைலபிள், இதற்கு பிணை கிடையாது. அதே போன்று அபராதமும் நீதிபதி விதிக்கலாம். அதே போல அடுத்த பாத்தீங்கன்னா பிஎன்எஸ் 110 இந்த வழக்கை பொறுத்தவரையில் இது வந்து கொலை முயற்சி வழக்காக கருதப்படுகிறது. இதுல வந்து 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைப்பதற்கும் அதே போன்று அபராதமும் விதிக்கப்படும் நீதிமன்றத்தால். அடுத்த கட்டமாக இருக்கக்கூடியது 125 பி. இந்த பிரிவு பாத்தீங்கன்னா அலட்சியத்தால் மரணம் விளைவித்தல், அதாவது
அதாவது நம்ம அலட்சியமா செயல்பட்டு ஒருவர் இறந்துருவாருன்னு தெரிஞ்சும் அந்த அலட்சியத்தோடு செயல்படும் போது இதுல பாத்தீங்கன்னா 3 வகையான தண்டனைகள் வழங்கப்படுகிறது. அதாவது இந்த அலட்சியத்தால் மரணம் விளைவிக்கும் வகையில் ஈடுபட்டு அவருக்கு காயம் ஏற்படவில்லை என்றால் 3 மாத சிறை தண்டனையும் 2500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். லேசான காயம் ஏற்பட்டால் 6 மாதம் முதல் 6 மாதம் வரை சிறை தண்டனை, 5000 ரூபாய் அபராதம். ஒருவேளை உயிருக்கு ஆபத்தாகும் வகையில காயம் ஏற்பட்டு கிரிவியஸ் ஹர்ட் என்று சொல்வார்கள், அந்த வகையில காயம் ஏற்பட்டிருந்து சொன்னா 2 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். இதுல ஒட்டுமொத்தமா நீங்க கணக்கு பண்ணீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகள் வரை இந்த 4 பிரிவுகளிலே நிரூபிக்கப்பட்டால் 18 ஆண்டுகள் வரை எஃப்ஐஆரில் குறிப்பிட்டப்பட்ட நபர்களுக்கு வழங்குவதற்கான முகாந்திரம் இருக்கிறது. அடுத்தபடியாக இருக்கிறது இந்த டிஎன்பிபிடிஎல் ஆக்ட் என்பது தமிழ்நாடு பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல். இந்த கலவரத்துல இந்த பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட அந்த தள்ளுமுள்ளு நெரிசல்னால பல்வேறு பொது சொத்துக்கள் பாதிப்படைந்திருக்கின்றன. இந்த பொது சொத்துக்கள் தடுப்பு பிரிவு 3 கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இதற்கு 6 மாதங்கள் வரை சிறை தண்டனையும் 2500 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காயத்ரி. ரைட். ஸோ இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி போடப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்களுக்கு கீழே என்னென்ன தண்டனைகள் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம்.